இன்னது இவங்கள்ட்ட ஃபுட்டு வாங்கினா ஜிஎஸ்டி கட்டாமல் வெளியே போகக்கூடாதா? அட ஆமாங்க, நம்ம சேலம் ஃபேர்லன்ஸில் லொக்கேட்டாக இருக்க மெரி தான் போயிருந்தோம். அங்கே உள்ள போனோன்னே ஆம்பியன்ஸ் பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு. அவங்க மெனு கார்டு கொடுத்து ஆர்டர் பண்ணுங்கன்ட்டாங்க. நம்ம என்ன ஆர்டர் பண்ணதுனே தெரியல. நான் ஒரு சிக்கன் நக்கட்ஸும் ஒரு ஹாட் சாக்லேட்டும் வாங்கியிருந்தேன். அந்த குக்குலாம் மனசாட்சியெல்லாம் தான் சொல்லுவான். சிக்கன் நக்கட்ஸ் ஒரு 5 தான் இருந்துச்சு. ரேட் மட்டும் 95 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு பார்க்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா டேஸ்ட் ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது ஆர்டர் பண்ண ஹாட் சாக்லேட்டும் வந்துருச்சு. அந்த ஹாட் சாக்லேட் நல்லா இருக்குன்னு ஸ்பூன் எடுத்து அப்படியே ஒரு பைட் வச்சோம் பாருங்க. டேஸ்ட் இருக்குது தான் ஹாட் சாக்லேட். ஆனால் உள்ள ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் மேலே சாக்கோவோட இதுவும் ஊற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் டைப் பண்ணிட்டு எப்படி தான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சிக்கன் நக்கட்ஸோட ரேட்டு 95 ரூபா, அந்த ஹாட் சாக்லேட்டோட ரேட்டு 75 ரூபா ஆச்சு. இந்த பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறத பார்த்து யாரும் இந்த கடைக்கு போயிடாதீங்க. ஏன்னா அங்கே சாப்பிட்டது ஒரு ரேட்டாக இருக்கும், அவங்க கொடுக்கறது ஒரு ரேட்டாக இருக்கும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த கடையெல்லாம் செட்டே ஆகுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் என்னதான் இருந்தாலும் உங்களோட ஆம்பியன்ஸ்லாம் சொல்லியே ஒன்று உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரை மதிக்கிற விதமே வேற லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு ஆன்ஸ் ஆஃப்னே சொல்லலாம் உங்களுக்கு. பட் இவங்க என்னதான் ரேட் அதிகமாக வைத்தாலுமே சரி, இதுக்காக தான் கஸ்டமர் அதிகமாக வரதுக்கு காரணமே. ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டுமே ரொம்ப ஹைஜீனிக்காக தான் இருக்குது. அது அங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கோசமே உங்களுக்கு ஒரு ஆன்ஸ்